ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்கல் கிச்சன். நம்ம சூப்பரான கலர்ஃபுல்லான ஒரு கார சட்னி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார சட்னிக்கு தேவையான பொருட்கள்: காஞ்ச மிளகாய் ஒரு 10 எடுத்திருக்கேன், பூண்டு பல் 5. இது குக்கர்லேயே நம்ம பண்ணக்கூடிய 2 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் குக்கர் தான் எடுத்திருக்கேன். குக்கரில் 10 காஞ்ச மிளகாய், 5-6 பல் பூண்டு, பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை 2-4 கட் பண்ணால் போதும். ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம வேக வச்சு தான் இதை எடுத்துக்க போகிறோம். அதனால் தோலை நீக்கிட்டு நம்ம 2 இல்லை 4 சைஸாக நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 5 பல்லாரி வெங்காயம், 5 to 6 வெங்காயம் எடுத்திங்கன்னா 5 தக்காளி போடலாம். தக்காளியும் நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 5 தக்காளி எடுத்திருக்கேன். ரொம்ப ஈஸியாக ருசியாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு காரச்சட்னிக்கு அடிச்சிக்க முடியாது, அவ்வளோ ருசியாக இருக்கும். 2 இட்லி சாப்பிட்ற குழந்தைங்க கூட 4 இட்லி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரச்சட்னி வேண்டான்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும் காரச்சட்னி. இப்போ 5 தக்காளி நீள சைஸாக நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ தேவையான அளவு உப்பு இது கூட வேக வைக்கும் போதே சேர்த்தா தான் உப்பு அதில் நமக்கு நல்லா பிடிக்கும். அதனால் உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லெண்ணெய் அதில் நம்ம 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேருங்க. ரொம்ப அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக தான் நம்ம எண்ணெய் சேர்க்குறதே. அந்த பச்சை வாசனை போகணும், அதுக்காக இந்த மாதிரி 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார சட்னிக்கு தேவையான திங்ஸு. இப்போ நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னே ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், சூப்பராக அப்படி குழன்னு அப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, வந்துடுச்சு. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். மிக்ஸியில் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போது காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்தாச்சு. இப்போ நமக்கு சூப்பரான கார சட்னி தயார். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.